ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து என்ன சாப்பிட்றான்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு காலையில் வந்து எனக்கு சனிக்கிழமை ஆனாலே லேட்டாக தான் எழும்பும். நீங்கள் உங்கள் வீட்டில் எழும்புவான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ காலையிலேயே என்ன பண்ணலான்னு சொன்னான்னா, காலையில் டீ குடித்தாச்சு. டீ குடிச்சிட்டு மேகி செய்யலான்னு சொல்லிருக்கேன். அவங்க 2 பேருமே கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் வந்து சும்மா அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வெளியில் இருக்கேன். இனி தான் போய் வேலை பார்க்கணும். இனி என்ன வேலை, டக்குன்னு பார்க்க வேண்டியதான். காலையில் உள்ள வீடியோ காலையில் வரும், மதியம் உள்ள வீடியோ மதியம் வரும், சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டு சாப்பிடுறது எல்லாம் வீடியோ சாயங்காலம் வரும். பின்னி அப்படி தான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடணும். நம்மளும் வீடியோஸ் எல்லாம் எடுக்காமல் நான் இது பண்ணிட்டுருக்கேன். எந்த கவலையும் நினச்சி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் பின்னி எப்படி லைஃபை நகர்த்தணுமோ அப்படி நகர்த்த வேண்டியதான். யார் அவங்க என்ன சொல்லுவோம், இவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அவங்க சொன்னான்னா அவங்க வந்து நமக்கு சோறு தர மாட்டோம், ஒரு தண்ணி தர மாட்டோம். அதனால் அதெல்லாம் நினச்சாமல் நம்ம லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போகணுமோ அதை மாதிரி கொண்டு போக வேண்டியதான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ வந்து மேகி செய்யலாம். மேகி செய்தது ஈஸி தான், ஒரு சின்ன குழந்தைய செஞ்சு சாப்பிடலாம் காலையில். இப்போ வந்து 2 மேகி பாக்கெட் எடுத்தாச்சு. இதை தான் செய்யணும். இதுக்குன்னு சொன்னோன்னா, உங்களுக்கு 9 மணிக்கு டியூஷன் போயிட்டு ஒரு 11 மணி 11:30 வந்துடுவாங்க. அதனால நேரமே வேலை பார்த்தா தான் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு டியூஷன் போவாங்க. மணி எத்தனைன்னு சொன்னால் மணி 8. ஃபஸ்ட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு இப்போ வந்து சட்டி எடுத்தாச்சு. சட்டி அடுப்பில் வச்சலாம். வா சாப்பிட. குண்டாமண்டி காட்டுறதுக்கு நீ வருவ கேட்டதா? குண்டாமண்டி ஐயா கரண்டி இன்னும் இருக்கு கரண்டி. ஐயோ, அது அப்படியே விடுன்னு சொன்னா விடு. என்ன செய்ய இப்படி? உங்க வீட்டில் இந்த குழந்தை இருக்கா? ஏன் மேகி செஞ்சு நீயே தின்னு. இப்போ நம்ம தான் மேகி கிண்ட வந்திருக்கோம். சரி, மேகியை கிண்ட கொடுக்க வேண்டியதான். காலையிலேயே ஒரு டீ குடிச்சாலாம், லெமன் டீ நல்லா பிடிச்ச எனக்கு. இப்போ வந்து மேகி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் உப்பு கூட போச்சு. அந்த இந்த பாஸ்தாவை வச்சு அதை அப்படியே போட்டிருக்கேன். அப்படியே கிழங்கும் கொஞ்சம் இருந்துச்சு, அதை தாளித்து எடுத்தாச்சு. கிழங்கும் அப்புறம் சாப்பிடலாம் வாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.